இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்? எதை பற்றிமா? நமக்கு தேவை இதுதான். வீட்டில் மந்தையிலே முதலற்று போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், வருமானமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போனாலும், பொத்த பையில போடுகிறத போல போனாலும், அல்லேலூயா, நான் யாருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்? யாருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்? ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவர் கிருபையின் ஆவியை அனுப்பும் பொழுது என்னுடைய வனாந்தரமான சூழ்நிலை அப்படியே செழிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வயல்வெளி காடாக மாறும். வயல்வெளி எப்படி மாறும்? காடாக. எதனால் ஆகுதுமா? இந்த கிருபையின் ஆவியினால. நமக்கு என்ன வேணும்? அழுத்தம் திருத்தமா சொல்லுங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவி நமக்குள்ளே வரும் பொழுது, அல்லேலூயா, அது என்ன செய்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. கொஞ்ச நேரம் தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தமும் வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. அதை விட என்னது உண்மை, என்னது முக்கியம்? வார்த்தை. ஏன்னா வார்த்தை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். வார்த்தையாகிய தேவன், அல்லேலூயா, தேவனை ஒருவனும் என்ன செய்யல? கண்டதில்லை. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையினாலே, அல்லேலூயா, உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் தேவன் வார்த்தையாகிய தேவன். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் தூங்காமல் உட்காந்துருக்கிறத ஒரே ஒரு தம்பி பாத்திரம் தூங்கி அங்கே ஒரு ஆள் அப்படி படுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, இந்த கிருபையின் ஆவி நம் மீது, நம்ம குடும்பத்தின் மீது, நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய கணவன் மீது, நம்முடைய பிசினஸ் மீது, அல்லேலூயா, நம்முடைய தொழில் மீது இந்த கிருபையின் ஆவி வரும்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவதாக 12:10. அதே தான் சகரியா. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவி உன் மேல வரும் பொழுது, அல்லேலூயா, எதினால் அந்த ஆவி வருகிறது என்று சொன்னால், அல்லேலூயா, இந்த அதற்கு என்னன்னா கிருபையின் ஆவி, இரக்கத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, கர்த்தரின் ஆவி, தேவனுடைய ஆவி என்றெல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. அப்படி அவர் வரும் பொழுது, அல்லேலூயா, எதினால் வருகிறார் என்று சொன்னால், உன்னை காண்கிறதுனால் உன்னை கர்த்தர் என்ன செய்றாரு? நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்றாருமா? இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் என்ன செய்றாரு? நோக்கி பார்த்ததுனால தான் இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சபைக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு தத்துவம் வந்து உங்கள் மேல் பலிக்கும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய சபைக்காக கொடுக்கப்பட்டது. இங்கே தேடி நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு. அப்போ வெளியே உள்ளவங்களுக்கு இல்லைங்களாங்க, நீங்க ஜெபிங்க, அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி எதனால் வருகிறது என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை நோக்கி பார்த்ததினால தான் இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் தம்முடைய கிருபையின் ஆவியை நம்ம மீது என்ன செய்றாரு? ஊற்றுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்ததா? என்ன கிடைத்ததாமா? என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. அப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த உடனே என்ன நடைபெற்றது என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியத்தை நோவாவுக்கு வெளிப்படுத்தி, நோவாவை கொண்டு அந்த காரியத்தை செய்து, அல்லேலூயா, அந்த குடும்பத்தை காப்பாற்றி, அல்லேலூயா, வரக்கூடிய பெரிய அழிவு நின்று கர்த்தர் நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நோவாவை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவன் மீது கிருபையின் ஆவியை ஊற்றினார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த 2024ஆம் ஆண்டு அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் மீது என்ன செய்றாரு? ஊற்ற போறாரு. அல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு எப்படி இந்த கிருபையின் ஆவி கிடைக்கிறது பார்த்தீங்களா? நம்மை கர்த்தர் என்ன செய்றார்? நோக்கி பார்த்தேன். இதுவரை பார்க்கலையாங்க? ஆமாம்.
இதுவரை ஒருவேளை நமக்கு இருளின் காலங்களாக இருந்திருக்கலாம், தேவன் காணாதவர் போல் இருந்திருக்கலாம், அறியாதவர் போல் இருந்திருக்கலாம். அதில் கூட ஒரு பாட்டு பாடினாங்க, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என்னதுமா உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் பாருங்க, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார், உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார், வாக்கின்றவர் உருவாக்கின்றவர் ஒளிந்த சுமக்கின்றவர், காக்கின்றவர் உருவாக்கின்றவர் என்னை ஒளிந்த சுமக்கின்றவர், அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், நினைவெல்லாம் அவர் அறிவார். அல்லேலூயா. உட்காந்து எவ்வளவுதான் பாரு, எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் தான் உட்காந்துருக்கோம், வழி இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் சகிப்புத்தன்மை நமக்கு தேவை. 325 நாள், ஒரு வருஷத்தில் எத்தனை நாளுமா? 25 நாளும் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரே. ஒரு நாள் பாடுபடக்கூடாதா? ஒரு நாள் பாடுபடக்கூடாதா? நான் இப்போ இரவும் பகலும் அல்லேலூயா தூங்கட்டும், இரவும் பகலும் அல்லேலூயா உபவாசம் இருந்து 7 நாள் உபவாசம் இருந்து வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரே நோக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது வார்த்தையினால் தான் சாத்தியமாகும். நீங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் இந்த ஆவி உங்களிடத்தில் வரும். அல்லேலூயா. அந்த கிருபையின் ஆவி எதனால் வரும் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கிருபையின் ஆவி உங்களை மூடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, ஆவி வந்து காற்றை போல தான் இருக்கும், உணரதான் முடியும். ஆவியானவர் எங்கே உலாவி கொண்டிருக்கிறார் உனக்கு தெரியாது. ஆனால் உன்னை நோக்கி பார்த்து உன் மீது கிருபையின் ஆவியை ஊற்றி உன்னை வெறுமையாக விடாதபடி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லேலூயா, உன்னை ரட்சிக்க கூடிய அல்லேலூயா அல்லேலூயா கிருபையை உனக்கு தருகிறார். என்ன தராருமா? நீ உன்னை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் என்ன செய்றாராம்? ஆமா, ரட்சிக்கக்கூடிய கிருபை. உன் குடும்பத்தை ரட்சிப்புன்னு என்ன தெரியுங்களா? நிறைய பேர் இருக்காங்க, சபைக்கு வந்தாதான் ரட்சிப்புன்னு இல்லை. ரட்சிப்பு என்பது சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அல்லேலூயா, கடன் பிரச்சனை, கட்டுகள், அந்தகார வல்லமைகள், பில்லி சூனியங்கள், ஆமா, இவைகளினாலே கட்டப்பட்டிருக்கிற நீங்கள் அவைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினா உங்களை ரட்சிக்கிறார். இதை மனிதன் செய்ய முடியாது, ஊழியக்காரன் செய்ய முடியாது. இதை செய்கிறவர் கிருபையின் ஆவியானவர். அல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் இந்த கிருபையின் ஆவியை உங்கள் மீது என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட கிருபையின் ஆவி உங்கள் மேலே வரும்பொழுது இன்னொரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம நாடகத்துக்கு நேராக போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 32:15 வாசிங்க. ஏசாயா 32:15 வாசிங்க. உன்னதத்திலிருந்து தம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? உன்னதத்தில் இருக்கிற ஆவி, கிருபையின் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை சூனியமாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், 2023ஆம் ஆண்டு வனாந்தரம் போல் இருக்கிறது. எனக்கு ஒரு பணமும் ஒரு தேவைகளும் இல்லை, என்னுடைய தேவைகள் எல்லாம் மிஞ்சி எனக்கு பாரமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று புரியவில்லை என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என்ன சொன்னாருமா? அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அது கிருபையின் ஆவியினாலதாகும். எதனாலாகும்? எதனாலாகுமா? நம்முடைய சபைக்கு கர்த்தர் விசேஷித்தமாக நம்மளை சபையை கர்த்தர் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். எதனால தெரிந்து கொண்டேன்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, நமக்கு கிருபையின் ஆவியை கர்த்தர் நம் மீது ஊற்றி வனாந்தரமான இருக்கிற விசுவாச பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தர் செழிப்பை தர விரும்புகிறார். அல்லேலூயா. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கும். அது அற்புதங்களை நிகழ்த்தும். அல்லேலூயா. அதிசயமானவைகளை அது பார்க்க வைக்கும். உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இருதயம் பூரிப்பிக்க, அப்படியே பூரிப்பாகிற அளவு கர்த்தர் அந்த ஆவியானவர், அந்த கிருபையின் ஆவியானவர் 2023
2024 அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணி 1:10 ஆச்சு. அல்லேலூயா. இப்போ இந்த கிருபையின் ஆவி முதலாவதாக ஊற்றப்படும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால், அல்லேலூயா, என்ன செய்கிறதுமா? என்ன செய்கிறது? கிருபையின் ஆவி ஊற்றப்படும் பொழுது நம்மை நோக்கி பார்த்து, அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கை என்னவாகுது? வனாந்தரம் என்னவாகுது? வனாந்தரம் என்னவாகுதுமா? இத்தனை பேர் வந்துருக்கீங்க, எதுக்காக வந்துருக்கீங்க? மனுஷனை பார்க்கதா வந்துருங்க? உங்களுக்குள்ள ஒரு சித்தம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்குது, ஒரு தீர்மானம் இருக்கு, ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க செழிப்பை தேடி வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகாய் 2:19 தீர்க்கதரிசி சொல்றாரு, களஞ்சியத்தில் தானியமும் திராட்சரசமும் இல்லை, ஆலைகளில் என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகாய் சொல்லுகிறார், இதோ உன் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்யும்? புரண்டோடும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை நிரப்புவார் 2024ஆம் ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு செழிப்பாய் இருக்கும் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தருடைய ஆவி, அந்த கிருபையின் ஆவி இறங்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை அடுத்தது நம்ம பார்க்க போறோம்.